தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று கலைஞர் உரிமை தொகை ரூபாய் 1000 அனைத்து அக்கௌண்ட்லையும் வர வச்சிருக்காங்க. இதே மாதிரி அடுத்த மாதமும் ஜூன் மாதமும் 1000 ஏறுமா, இல்லை தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதி 2500 ஏறுமான்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி ஒரு சில தாய்மார்கள், நான் இன்னும் அப்ளை பண்ணல கலைஞர் உரிமை தொகைக்கு, புதுசாக விண்ணப்பப்படம் தருவாங்களா, அதற்கான வயது என்ன, தகுதி என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நம்முடைய மக்கள் சேனல் அரசு திட்டம், கல்வி சார்ந்த திட்டங்கள், கல்வி உதவித்தொகைக்கான திட்டம், பெண்கள் நலத்திட்டம், அரசு வேலைகளுக்கான திட்டத்திலே நம்ம யூடியூப் சேனலை அப்லோட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மே மாதத்துக்கான மகத்தொகை அனைவருக்கும் வந்துவிட்டது, சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் அவர்கள் 60 வயது எட்டும் வரையில் அவர்களுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதம் 2500 வரவு வைக்கப்படும் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தை தொடர வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கை அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று எல்லாருக்கும் வர வச்சிருக்காங்க. இல்ல இதே மாதிரி அடுத்த மாசம் 1000 ஏறுமா, இல்ல 2500 ஏறுமான்னு குறிப்பிட்ட கால அவகாசம் மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டிருக்காங்க. அதற்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சி காலத்துல ஒரு 5 வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க. 2021 முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் 2024 தேதி 21ஆம் ஆண்டு பதவியேற்றிருக்காங்க. அந்த பதவியேற்ற தேதி மே 7, 2021. மே 7, 2021 பதவியேற்று இந்த மகளிர் தொகை கலைஞர் மகளிர் தொகை செப்டம்பர் 15, 2023 அதாவது ஆட்சிக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இத்திட்டமே செயல்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப புதுசா ஆட்சிக்கு வந்திருக்க தமிழக வெற்றி கழகம் கால அவகாசம் கண்டிப்பா கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஒரு 3 மாதம் அல்லது 6 மாசம் தான். அதுக்குள்ள இப்ப தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் ஸ்பீடா போறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் அல்லது 3 மாசத்துல உங்களுக்கு 2500க்கான மகளிர் உரிமை தொகைக்கான 2500 கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்ல வரும். அந்த கால அவகாசம் எதுக்குன்னா, இந்த திட்டம் கலைஞர் உரிமை தொகை திட்டமா இருந்துச்சு. இது இப்போ விஜய் மதிப்புமிகு மகளிர் திட்டமா மாத்த போறாங்க. அப்புறம் உதவித்தொகை 1000 வழங்கிட்டு இருந்தாங்க, 2500 வழங்க போறாங்க. அது மட்டும் இல்ல, 60 வயதுக்கு உட்பட்டோருக்கு 2500, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3000 வழங்கப்படும் என்று தேர்தல் அறிவிக்கையில அறிவிச்சிருந்தாங்க. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக பயணிகளை கண்டறியும் தொடக்கம், அவர்களின் எண்ணிக்கையும் உறுதி செய்யும் திட்டத்தை மறுசீரமைத்து தொகையை உயர்த்தி வழங்கும் முதல்வர் விஜய் முடிவு செஞ்சிருக்காங்க. அதற்கான கால அவகாசம், திட்டத்தை விரிவுபடுத்தவும் செம்மைப்படுத்தவும் அரசு கால அவகாசம் கோரியுள்ளது. இப்போ புதுசா பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னா கேட்டிங்களா, புதுசா விண்ணப்பதாரர்கள் அவங்க ஒரு வெப்சைட் விடுவாங்க. அந்த வெப்சைட்ல போய் விண்ணப்பம், இல்லைன்னா தாலுகா ஆஃபீஸ்லையோ இ-சேவை மையத்திலோ அவங்க அப்டேட் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க செயல்படுங்க. ஃபர்ஸ்ட் இந்த தகுதிகள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க கலைஞர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது, ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அவங்களுடைய தகுதி என்னன்னா, வயது 21ஆக இருந்தது. வயது 21ஆக இருந்தது. குடும்ப தலைவி தகுதியான அட்டை ரேஷன்களில் குடும்ப தெளிவாக இருத்தல் வேண்டும், 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு இருக்க வேண்டும், 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், நிலவரம்பு 5 ஏக்கருக்கு மிகால் நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு மிகால் புனிசை நிலம் வைத்திருக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய தகுதியா இருந்தது. இதே தகுதி தொடருமா அல்லது இதிலிருந்து ஒரு சில மாற்றங்கள் வருமானு
பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இத்திட்டம் வந்து கலைஞர் உரிமை தொகை திட்டம் வந்து மதிப்புமிகு மகளிர் திட்டமா மாறப்போகுது. சரிங்களா? அப்போ ஒரு கிட்டத்தட்ட 2 மாசம் அல்லது 3 மாசம், செப்டம்பர் மாசத்துல வந்து உங்களுக்கு எப்படியும் அக்கௌண்ட்ல வருவதற்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு, நடைபெறுகிறது. மறுசீரமைப்பு கண்டிப்பா நடைபெறும், பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன எண்ணம் தோன்றுதோ அதற்கான பதிலை நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.